தமிழ்மண் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். திருத்தணியில் நடந்த ஒரு சம்பவம். ஒரு வட மாநிலத்தவர் 4 பசங்க பட்டாக்கத்தியால் தாக்கியிருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய சம்பவமாக மாறிட்டுருக்கு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா சார், அவங்க போதையில் இருந்ததாகவும் சில விஷயங்கள் சொல்லப்படுது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? திருத்தணியிலே ஒரு வடமாநிலத்தை சேர்ந்த ஒருவர் தாக்கப்படுவது என்பது அதிர்ச்சி அளிக்கிறது என்று அதை பார்த்தவர்கள் அத்தனை பேருமே ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதற்கான காரணங்கள் ஒரு நாளில் உருவானதான்னு ஒரு கேள்வி இருக்கிறது. வடமாநிலத்திலே இருக்கிறவர்களை நம்ம எப்படிப்பட்ட பார்வையை பார்க்க வேண்டும் என்பதில் தமிழ்நாட்டு அரசியலிலே ஒரு பெரிய பங்கு இருக்கிறது. சீமான் போன்றவர்கள் எல்லாம் வடமாநிலத்துக்காரர்கள் குறித்து எப்படி பேசுகிறார்கள் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. அப்போ உளவியலாக அவர்களை எதிரியாக சித்தரிப்பது, பிற மொழி பேசுகிறவர்களை, பிற மதங்களை பின்பற்றுகிறவர்களை, பிற சாதிக்காரர்களை குறித்து நமக்கு என்ன அபிப்பிராயம் இருக்கிறது? ஒரு சாதிக்காரன்லாம் கூடுற போது இன்னொரு சாதிக்காரன்லாம் தப்பானவன் வேடிக்கையாக சொல்வார்கள். எல்லாருமே ஜாதி ஒழிப்பு போராளி தான், தன் ஜாதியை தவிர பிற ஜாதியை ஒழிப்பதில் எல்லாருமே ஆர்வமாக இருக்கிறாங்க. அது மாதிரி பிற மொழி பேசுகிறவர்கள் மீதான பகைமையை, வன்மத்தை தமிழ் மண்ணிலே இதுவரைக்கும் எந்த அரசியல் கட்சியும் செய்ததே இல்லை. அந்த கலாச்சாரத்தை தொடங்கி வைத்தவர்கள் அப்படின்னு பார்க்கும்போது நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கு. அவர்கள் அந்த அவதூறுகளை எப்பொழுதுமே பரப்பி வர்றாங்க. யாருமே மார்வாடிகள் பற்றி பேசுறதில்லை. மார்வாடிகள் உழைக்க வந்தவர்கள் கிடையாது. மார்வாடிகள் என்ன செய்யறான்? காலையில் எந்திரிச்சவனா மார்வாடி கடை திறக்கும் போது, அடகு கடை திறக்கும் போது சாமி எப்படி கும்பிடுவான் தெரியுமா? கடவுளே எல்லாரும் விட்டு தாலியை என் கடைக்கு வந்துடணும், அப்படிதான் சாமி கும்பிடுவான். தாலி அடகுக்கு வந்தாங்க, நம்ம தாலியை அறுத்தா தான் அவனுக்கு வருமானம். அப்போ பல மார்வாடிகள் என்ன செய்யறான்னா, ஈசிஆர் ரோடுகளில் பெரிய பெரிய பங்களாவை வாங்கி போட்டிருக்கான், இடங்கள் வாங்கி போட்டிருக்கான். சின்ன சின்ன கிராமங்களில் கூட பல 100 ஏக்கர்கள் வாங்கி போட்டிருக்கான். அப்போ மார்வாடிகளாக இருக்கிற முதலாளிகள் மீது எந்த எதிர்ப்பு பிரச்சாரத்தையாவது நாம் தமிழர் கட்சி மாதிரியான தமிழ் தேசியம் பேசுகிறவர்கள் பேசியிருக்கிறார்களான்னு ஒரு கேள்வி இருக்கிறது. அப்போ வசதியாக என்ன பண்ணுறான்னா, டீ கடையில் வேலை பார்க்குறவன், ரோட்டு கடையில் வேலை பார்க்குறவன், பல இடங்களில் கொத்து வேலை பார்க்குறவன், கூலி வேலை பார்க்குறவன், பாலத்தில் சுமை தூக்குற தொழிலாளியாக வேலை பார்க்குறவன் என்று உடல் உழைப்பு தொழிலாளர்களாக இருக்கிறவனை வெறுப்பு பிரச்சாரத்தின் வழியாக கொஞ்சம் கொஞ்சமாக சூடேற்றிக்கிட்டே இருக்கிறான். அதனுடைய விளைவு என்னன்னா, இது மாதிரியான போதை கலாச்சாரத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் அவனை தாக்குவதிலே இன்பம் காண்கிறார்கள். அதுதான் ரொம்ப முக்கியம். அவன் கதறுவதில், ஒரு உயிர் பதறுவதை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறான். இறக்கப்படுறதுக்கு பதிலாக மகிழ்ச்சி அடைகிறான். காவல்துறையினரும் சொல்ற ஒரு விஷயம் அந்த பர்சன் வடமாநிலம் அப்படின்றதுனால அவர் தாக்கலை, அவர் முறைக்கிறதாகவும், நீ என்னை முறைக்கிற அப்படின்னு கேட்டதுக்கு அப்புறம் தான் இந்த தாக்குதல் ஆரம்பிச்சிருக்குதா சொல்லப்படுது. இல்லை, அஸ்ராக்கருக்கு அப்படி ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார். அதுக்கு என்ன காரணம்னா, பதட்டத்தை தணிப்பதற்காக அல்லது இது மாதிரி விஷயங்கள் நடப்பது என்பதை அரசு தரப்பில் இருந்து ஒரு விளக்கம் சொல்கிறாங்க. சரி, யாரை தாக்கின? இப்போ வட மாநிலத்துக்காரனை தாக்கலை, பரவாயில்ல. அப்போ தமிழ்நாட்டுக்காரனை இன்னொரு தமிழ்நாட்டுக்காரன் தாக்கினா நியாயமாயிருமா? இந்த வன்முறை கலாச்சாரம் எங்கிருந்து வருகிறது? பல பேர் ரீல்ஸ் போடுறான், அருவா வச்சு கேக்கு வெட்டுறான், பட்டாக்கத்தி வச்சு கேக்கு வெட்டுறான். அது ஹீரோயிசம்னு சொல்லப்படுது. தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் சாங்கே டாஸ்மார்க்கில் ஒரு பெரிய பாரில் ஒருத்தன் ஆடிக்கிட்டு இருக்கான், எலைட் பாரில் ஆடிக்கிட்டு இருக்காங்கிறது தான் ஓப்பனிங். ஹீரோவுடைய ஓப்பனிங் சீன் அங்கே தான் இருக்குது. டீ கடையை விட அதிகமாக டாஸ்மார்க் இருக்கக்கூடியதை நம்ம பார்க்குறோம். குடிப்பது குறித்த குற்ற உணர்ச்சி இல்லாமல் போய்விட்டது. குடிக்கிறதுங்கிறது ஒரு பண்பாட்டின் அடையாளமாக, ஒரு கொண்டாட்டத்தின் அடையாளமாக மாற்றப்பட்டு விட்டது. அப்போ நீங்கள் சிறுவர்கள் என்ன பண்ணிட்டான்னா, இந்த லாக்டவுன் ஒன்று வந்ததற்கு பின்னாடி, கொரோனா பேரிடர் என்பது ஒன்று வந்ததுக்கு பின்னாடி, எல்லாரும் வீட்டில் முடங்கி கிடந்தான்ல, அத்தனை பேருக்கு 2 விஷயத்தில் தான் பைத்தியம் பிடிச்சிச்சு. ஒன்று, ஆண்ட்ராய்டு போனை நோண்டிக்கிட்டே இருந்தான். கிரியேட்டிவ் பர்சனாக இருக்கிறவன், சிந்திக்கக்கூடியவனாக இருக்கிறவன், தன்னை வெளிப்படுத்தி கொள்வதற்கு அவன் எதையாவது சொல்லி ரீல்ஸ் போடுவான். எதுவுமே இல்லாதவன் என்ன செய்வான்? பட்டாக்கத்தி வச்சு தான் காட்டுவான், ஒரு ஆளை நான் கொல்ல போகிறேன் அப்படின்னு. இது சூப்பர் ஹீரோயிசம் அப்படின்னு சொல்றதுக்கான திரைப்படங்கள் வருது. ரவுடியை மையப்படுத்தி வரக்கூடிய திரைப்படங்கள்னு நிறைய நம்ம இயக்குனர்கள்லாம் எடுத்துக்கிட்டே இருக்கான். திரைப்படம்னால தான் பசங்க இப்படி பண்றாங்கன்னு சொல்லுவாங்க. திரைப்படம் ஒரு உளவியல் தாக்கத்தை ஏற்படுத்துதுல. அப்போ இது இந்த வடமாநிலத்தினுடைய ஒரு தொழிலாளி தாக்கப்படுவதற்கு பின்பு பல காரணங்கள் இருக்கிறது. போதை கலாச்சாரம் இருக்கிறது,
பிற மொழி பேசுகிறவர்கள் மீதான வெறுப்பை, வன்மத்தை வந்து தொடர்ச்சியாக போதித்தது, பல கூட்டங்களிலே பேசியது ஒரு காரணமாக இருக்கிறது. ரீல்ஸ் கலாச்சாரங்கிற ஒரு மோகம் வந்து ஒரு காரணமாக இருக்கிறது. இப்படி பல காரணங்கள் இருக்கிறது. கடைசியாக இப்போ ஒரு வீட்டில் வந்து திருடு போயிடுச்சு. திருடு போன பின்னாடி தான் போலீஸ் ஸ்டேஷனில் புகார் அளித்து அதுக்கான அந்த கைரேகைகள், தடயவியல் நிபுணர்கள்லாம் வந்து என்ன நடந்திருக்கு என்பதை அப்புறம் தான் பார்ப்பாங்க. நம்ம முதல் நாளே ஏன் போலீஸ் வரலன்னு கேட்க முடியாது. ஏன்னா 636 பேருக்கு ஒரு போலீஸ் தான். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலேயே போலீஸோட எண்ணிக்கை எவ்வளோ தெரியுமா? 1,18,000 பேர் தான். அப்போ வெறும் காவல்துறையை நம்பி வந்து இந்த நாட்டினுடைய ஒழுக்கத்தை, இந்த நாட்டினுடைய இதை வந்து கட்டுப்பாட்டை வந்து உருவாக்க முடியுமான்னு கேட்டால் நிச்சயம் முடியாது. அப்படி நடைமுறை சாத்தியமே இல்லை. அப்போ சக மனிதர்கள் வந்து திடீர்னு தாக்குறான், கேட்டால் முறைக்கிறதுங்கிறது அவனுடைய தனிப்பட்ட கோபதாபம் சம்மந்தப்பட்டது. எதுக்காக முறைச்சான்னு தெரியாது. ஒருத்தன் காலில் மிதிச்சிட்டு போகிறேன், அவனை பார்த்து என்ன சிரிக்க முடியும்? நல்லா மிதிச்சிங்க, தேங்க்யூ என்ன சொல்ல முடியும்? எதுக்கடா மிதிச்சதுன்னு கேட்டால் கோபம் வரதான் செய்யும், முறைக்கத்தான் செய்வான். இதெல்லாம் வந்து அப்போ சக மனிதனை வந்து அடிப்பதில், கத்தி வச்சு வந்து குத்துறதுல, கீறல் போடுறதுல, அவனை அடித்து வந்து துவம்சம் பண்ணுறதுல, வேதனைப்படுத்துறதுல எந்த பதட்டமும் இல்லாத ஒரு தலைமுறை உருவாகி வருவது என்பது ரொம்ப கவலை அளிக்கிறது. ஏன்னா லாக்டவுன் காலத்தில் என்ன பண்ணாங்கன்னா, துறைமுகம், குஜராத்தினுடைய துறைமுகத்தை அதானிக்கு வித்துட்டாங்க. அதானி துறைமுகம் ஆகிட்டாங்க. அப்போ அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டிலே இல்லாமல் தனியாருக்கு துறைமுகம் தாரை வார்க்கப்பட்டதனுடைய விளைவாக அங்கு கோடிக்கணக்கான போதைப் பொருட்களுடைய இறக்குமதி செய்யப்பட்டது. அது நாடு முழுக்க பரவலாக்கப்பட்டது. இன்றைக்கி சாதாரணமாக வந்து நான் வந்து மெத்து வச்சுருக்கேன், அந்த வச்சுருக்கேன், இந்த போதைப் பொருள் வச்சுருக்கேன், இந்த அது இப்போ சினிமாக்காரங்கெல்லாம் கைது செய்யப்பட்டாங்க. சினிமா நடிகர் ஸ்ரீகாந்திலிருந்து பல பேர் வந்து திரைப்பட நடிகர்கள்லாம் சமீபத்தில் கைது செய்யப்பட்டாங்க போதை பழக்கத்துக்கு. இவங்களுக்கு எப்படி இது புழங்குது, எப்படி வந்து கிடைக்குதுன்னா, வெளிநாடுகளில் இருந்து தயாரிக்கப்படக்கூடிய, வெளிநாட்டிலே உற்பத்தி செய்யப்படக்கூடிய போதைப் பொருட்கள் எல்லாம் துறைமுகங்கள் வழியாக நாடு முழுக்க பரவலாக்கப்பட்டு விட்டது. அதானி வழியாக வருது. அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. இது நான் கற்பனையாக சொல்லலை, ரிப்போர்ட் இருக்கு, நீங்கள் வேணா செக் பண்ணி பார்த்துக்கங்க அது உண்மையா இல்லையா. அதை அப்படியே அமுக்கிட்டாங்க. மத்திய அரசாங்கம் வந்து என்ன பண்ணிட்டாங்க, நமக்கு நிதி உதவி கொடுக்குறவங்க. ஏன்னா குஜராத்திகள் வந்து என்ன தொழில் செய்தாலும் சரி, முறைகேடு செய்தாலும் சரி, அம்பானியிலிருந்து அதானியிலிருந்து எல்லாருமே குஜராத்திய. இதன் மூலமாக தான் வந்து அது மூலமாக பரவலாக்கப்பட்டுச்சு. இல்லைன்னா வெளிநாட்டு போதைப் பொருள் எப்படி இங்கே கிடைக்கும்? சாமானியனுக்கு எப்படி கிடைக்கும்? திருத்தணி பக்கத்தில் இருக்கிறவனுக்கு வந்து போதைப் பொருள் கிடைக்குது, அல்லது ஏதோ ஒரு சின்ன கிராமத்தில் கொண்டு கிடைக்குதுன்னா, நீங்கள் வந்து அது அந்த அந்த தனியார் துறைமுகத்தின் வழியாக இறக்குமதி செய்யப்பட்டது முக்கியமான காரணம். இங்கே லோக்கல் போலீஸ் வந்து இவ்வளவு பரவலாக ஆனதில் போலீஸ்காரர் 2 வகையான ஆட்கள் இருக்கான். ஒரு குற்றம் நடக்கிறது அப்படின்னா நேர்மையானவே பிடிச்சு வழக்கு பதிவு செய்யறான், சிறையில் போடுவான். நேர்மையாக இருந்து என்னத்தை சாதிக்க போகிறோம் நம்ம அப்படிங்கிறவன், நீ மாமூலை கொடுத்துட்டு போப்பா அப்படின்னு சொல்லுவான். இப்போ குற்றம் நடக்குதுன்னா போலீஸுக்கு அதில் வருமானம் இருக்கிறது. கடுமையான நடவடிக்கை எடுக்கக்கூடியவர்களும் இருக்கிறாங்க. எல்லாருமே வந்து அப்படி சொல்லணும். இப்போ அசராகர் போன்றவர்கள்லாம் நேர்மையினுடைய அடையாளங்கள். அப்படிப்பட்ட அதிகாரிகளும் இருக்காங்க. அப்போ 2 வகையான சிக்கல்கள் இருக்கிறது. கடைசி தவறாகத்தான் நம்ம காவல்துறையினுடைய நடவடிக்கையை பார்க்க வேண்டும். இப்போ அதிமுக ஆட்சியில் நடந்தால் என்ன பண்ணுவாங்க? திமுக என்ன செய்யும்? சட்டம் ஒழுங்கு கெட்டு விட்டதுன்னு சொல்லுவோம். திமுக ஆட்சியில் நடக்கிறனால இப்போ என்ன சொல்கிறான்? அதிமுக காரன் போகிறான் சட்டம் ஒழுங்கு கெட்டு போடுறதுன்னு சொல்கிறான். அப்போ குற்றச்சாட்டு என்பது அதிமுகவா திமுக என்பது அல்ல. போதைப் பொருள் கலாச்சாரம் பரவலாக்கப்பட்டதற்கு பின்னணியில் பல மாற்றங்கள் நடந்திருக்கிறது. அதை கண்காணிக்க நம்ம தவறி இருக்கிறோம். அதிகார வர்க்கமும் தவறி இருக்கிறது. அதுக்காக நமக்கும் பொறுப்பு இருக்குல்ல. நம்ம புள்ள வளர்க்குறதெல்லாம் யார் வளர்ப்பு? இப்போ இவங்க பெற்று வளர்த்துருக்காங்கல்ல, அவங்க பேரண்ட்ஸ் இருக்காங்கல்ல, பள்ளிக்கூடத்தில் படிச்சிருப்பான்ல, இவனை ஒழுக்கத்துக்குள்ளே கொண்டு வராதனுடைய பொறுப்புணர்ச்சி வேணும்ல. வெறும் போலீஸ்காரை மட்டுமே கண்டுபிடிக்கணும் நம்ம சொல்கிறோம். அவங்க சின்ன பசங்க யாரோ ரயிலில் போகிறாங்க தான் நினைப்பாங்க பார்க்குறவங்க. பார்வையில் என்னவா இருக்கும்? பட்டா கத்தி வச்சுருக்கான், இன்றைக்கி இவனை தாக்க போகிறான், இவன் கத்தியை வச்சு குத்த போகிறான் நினச்சா வண்டியில் ஏற்றுறாங்க அவனை. இந்த எதிர்பாராத பிரச்சனை நடப்பதற்கு பின்னணியில் குடும்ப அமைப்புகளில் அவனுடைய வளர்ப்பு முறையில் கோளாறு இருக்கு. பள்ளிக்கூடங்களிலே அவனை ஒழுங்கு செய்வதற்கு தவறி விட்டார்கள். ஆசிரியர்களுக்கு பொறுப்பு இருக்கு, எல்லாத்துக்குமே பொறுப்பு இருக்கு, அரசியல் கட்சிகளுக்கு பொறுப்பு இருக்கு, காவல்துறைக்கு கூடுதல் பொறுப்பு இருக்கு. அப்படி வேணா நான் எடுத்துக்கலாம். அதுக்காக காவல்துறை வந்து அதை கண்காணிக்க முடியாது சார், அப்படி அர்த்தத்தில் நான் சொல்லலை. காவல்துறைக்கு தான் முழு பொறுப்பும். ஆனால் காவல்துறையை மட்டுமே நம்பி எல்லா குற்றங்களையும் தடுக்க முடியுமானா நடைமுறைகளை தடுக்க முடியாதுங்கிறது என்னுடைய. சரி, மா சுப்பிரமணியன் அவர்கள் வந்து சொன்ன ஒரு விஷயம் வந்து
போதைப் பொருட்கள் வந்து தமிழகத்தில் கம்மியாகியிருக்கு, எந்த இடத்துல போதை வந்து கம்மியாகிருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, நிறைய நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறாங்க, நிறைய பேரை கைது செய்திருக்கிறாங்க. அந்த குற்ற அறிக்கையினுடைய அடிப்படையில் தான் அதை சொல்கிறாரு. அது முன்பு இருந்ததை விட கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதுக்கு அர்த்தம் அப்படித்தான். குறைந்திருக்கிறதுன்னா என்ன அர்த்தம்? கூடுதலாக இருந்துச்சுன்னு, ஏற்கனவே இருந்துச்சுன்னு தானே அர்த்தம். அதை சரி செஞ்சுருக்கிறாங்கன்னு அர்த்தம். முற்றிலுமாக இல்லைன்னு அவரே சொல்லலை. முற்றிலுமாக போதையிலேருந்து நம்ம வந்து இந்த தலைமுறையை காப்பாற்றிட்டோம், இளைய தலைமுறையை, அப்படிலாம் அவர் சொல்லலை. ஆனால் அந்த பொறுப்புணர்ச்சி அதுக்கு இருக்குது. அதனால் மா சுப்பிரமணியம் சொன்னது அப்படிங்கிறது அரசு தரப்பினுடைய அறிக்கை. இப்போ வந்து குற்றப்பதிவேட்டிலே வந்து ஏற்கனவே யாரெல்லாம் வந்து திருடுவான், யாரெல்லாம் கொலை செய்வான், யாரெல்லாம் வந்து கூலிப்படையில் வேலை செஞ்சுருக்கான்னு அதை வந்து காவல்துறையினுடைய ஒரு குற்றப்பதிவேடு ஒன்று இருக்கும். அந்த ரெக்கார்டில் இல்லாமல் புதுசாக நிறைய கிரிமினல்ஸ் உருவாகிட்டே இருப்பான். இப்போ ஏற்கனவே ஒரு இடத்துல இப்போ திருடு போகுதுன்னு வச்சுங்களேன், அந்த திருடு போன ஸ்டைலை வச்சு போலீஸ் வந்து இந்த வேலையை இவன் தான் செய்வான், ஏற்கனவே அந்த ரெக்கார்டில் வச்சுருப்பாங்க. யார் யார் என்னென்ன பண்ணியிருக்காங்க, 500 கிரிமினல் ரெக்கார்டு இருக்கும். அதை வச்சு அவங்க வழக்கு விசாரணை நடத்துவாங்க. ஆனால் புதிய குற்றவாளிகள் இருக்காங்கல்ல, இப்போ இந்த பசங்கள்லாம் இருக்காங்க இல்லையா, இவங்கெல்லாம் ஏற்கனவே நிறைய குற்றங்களில் ஈடுபட்டவங்க. இனிமேல் அவங்க குற்றப்பதிவேட்டில் வந்து அவங்க பெயர் இருக்கும். அடுத்து இது மாதிரியான தாக்குதல்கள் நடைபெறாமல் இருப்பதற்கு அவங்கள கண்காணிப்பு வளையத்துக்குள்ளே கொண்டு வருவாங்க. ஆனால் புதிதாக வர்றவர்களை வந்து போலீஸால் கண்டுபிடிக்க முடியாது. ஒரு பிரச்சனை வந்த பின்பு தான். இப்போ தமிழ்நாடு முழுக்கவே இந்த மாதிரியான கூட்டம் இருக்கிறது. இந்த மாதிரியான ஒரு இளம் சிறார்கள் வந்து குற்றப்பின்னணி கொண்டவர்களாக இருப்பது என்பது தமிழ்நாடு முழுக்கவே இருக்கிறது. அதை தீவிரமாக கண்காணித்து சைபர் கிரைம் வந்து ரீல்ஸ் போடுறவனையெல்லாம் கண்காணிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அதனால் இது வந்து காவல்துறையினுடைய மெத்தன போக்கு அப்படிங்கிற ஒரு கருத்தும் இருக்குது. அதனால் காவல்துறை மிக தீவிரமாக நடவடிக்கை எடுக்கணும். அது ஒன்று தான் அதற்கு தீர்வாக இருக்க முடியும்.